The real deal. Tamil language. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யோவான் 4:23-இல் கூறப்பட்டுள்ளபடி புறஜாதியினர் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் வணங்கவில்லை. அது கூறுகிறது, ஆனால் உண்மை வணக்கத்தார் பிதாவை ஆவியிலும் உண்மையிலும் வணங்கும் நேரம் வருகிறது, இப்போது வந்துவிட்டது, ஏனென்றால் பிதா அப்படிப்பட்டவர்களைத்தான் வணங்கத் தேடுகிறார். உண்மை வணக்கத்தார் உண்மையான கிறிஸ்தவர்கள். நீங்கள் இப்போது இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் இருப்பீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி நீதிமான்களாக இருந்து புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒரு சோகம் நடந்தது. அவர்கள் உடல் நீதிமான்களாக இருந்து மற்ற விசுவாசிகளால் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு, இன்று தங்களை அழைத்துக் கொள்வது போலவே அனைவரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். புதிய ஏற்பாட்டைப் பற்றிய உண்மையை உண்மையான கிறிஸ்தவர்கள் மட்டுமே உங்களுக்கு வழங்க முடியும், ஏனெனில் அவர்களிடம் சத்திய ஆவி உள்ளது. கடவுள் ஒரு கட்டளையைக் கொண்டுள்ளார். இயேசுவுக்கு கடவுள், சீடர்களுக்கு இயேசு. உண்மையும் மர்மமும் சீடர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மார்க்கு 4:11-12 அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, வெளியே இருக்கிறவர்களுக்கு சகலமும் உவமைகளாக வருகிறது. 12 அவர்கள் கண்டும் கண்டும் உணராமலும் கேட்டும் கேட்டும் புரிந்து கொள்ளாமலும் இருப்பதற்காக. லூக்கா 8:9-10 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இந்த உவமையின் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். 10 அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கு அது உவமைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்கள் கண்டும் கண்டும் காணாமலும் கேட்டும் புரிந்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும். சீஷர்கள் முதலில் அப்போஸ்தலர் 11:26 கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாக்கும் செயல்முறையின் வழியாகச் சென்று பரிசுத்தவான்களாகிறார்கள். எனவே விசுவாசிகளுக்கு கற்பிப்பது கிறிஸ்தவர்களும் பரிசுத்தவான்களுமே சத்திய ஆவியின் வெளிப்பாட்டுடன் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறாதவர்கள். விசுவாசிகள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லது பரிசுத்தவான்களிடமிருந்து சத்தியத்தை கேட்க வேண்டும். ரோமர் 8:8 ஆகையால் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. 1 கொரிந்தியர் பிற்பகல் 3:44 இயற்கையான சரீரம் விதைக்கப்படுகிறது, ஆவிக்குரிய சரீரம் எழுப்பப்படுகிறது. இயற்கையான சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. எபேசியர் 1:13 சத்திய வசனத்தையும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் கேட்ட பின்பு நீங்களும் அவரை நம்பினீர்கள், அவரில் விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். சத்தியத்தை போதிக்க சத்திய ஆவி உங்களிடம் இருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்களும் பரிசுத்தவான்களும் மட்டுமே சத்திய ஆவியை அவர்களில் கொண்டிருக்கிறார்கள். யோவான் பிற்பகல் 4:13 இருப்பினும் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், ஏனென்றால் அவர் தம்முடைய சுய அதிகாரத்தில் பேசமாட்டார், ஆனால் அவர் கேட்பதையெல்லாம் அவர் பேசுவார், வரவிருக்கும் காரியங்களை அவர் உங்களுக்குச் சொல்வார். உண்மையான கிறிஸ்தவர்களையும் பரிசுத்தவான்களையும் கொன்றவர்களை கடவுள் கவனித்துக் கொள்வார். உங்களை ஒரு பரிசுத்தவானாக மாற்றுவதில் எனது கவனம் உள்ளது. நீங்கள் ஒரு பரிசுத்தவானாக மாறுவதற்கு முன்பு நீங்கள் முதலில் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக மாற வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அப்போஸ்தலர் 2:4 கூறப்பட்டுள்ளபடி மற்ற மொழிகளில் பேசுகிறார். உண்மையான கிறிஸ்தவர்களைக் கொல்வதில் ஈடுபட்டவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பது முரண்பாடானது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து உண்மையான கிறிஸ்தவர்களையும் கொன்றதிலிருந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவர் கூட இல்லை. நீங்கள் உங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்வதால் மட்டும் நீங்கள் ஒருவராகிவிட மாட்டீர்கள். புதிய ஏற்பாட்டில் கடவுளின் வரையறையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். புறஜாதி விசுவாசிகளுக்கு நடந்த துயரத்தை புரிந்து கொள்வது என்பது பொது அறிவை பயன்படுத்துவதாகும். ஆன்மீக ரீதியில் நீதியுள்ள விசுவாசிகள்தான் பணம், அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டைக் கொண்டு ஆன்மீக ரீதியில் நீதியுள்ள விசுவாசிகளை கட்டுப்படுத்த விரும்பினர். அவர்களைக் கட்டுப்படுத்த ஒரே வழி அவர்களைக் கொல்வதுதான். அவர்களிடம் சத்திய ஆவி இருப்பதால்
கடவுளுடைய வார்த்தையில் உள்ள உண்மையை மாற்றுவதை விட அவர்கள் இறப்பார்கள். யோவான் பிற்பகல் 2:17 உலகம் அவரைப் பெற முடியாது, ஏனென்றால் அது அவரைக் காணாது, அவரை அறியாது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள், ஏனென்றால் அவர் உங்களுடன் வாசம் செய்கிறார், உங்களில் இருப்பார். விசுவாசிகளை பாதித்த அடுத்து என்ன நடந்தது? மதப்பிரிவு. யார் வேண்டுமானாலும் தங்கள் சொந்தக் கருத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒரு மதப்பிரிவைத் தொடங்கலாம். அதனால்தான் பலர் மதத்தை ஒரு கருத்து என்று அழைக்கிறார்கள். அது ஒரு சிறிய உண்மையை அடிப்படையாகக் கொண்டிருக்கலாம் அல்லது உண்மையே இல்லாமல் இருக்கலாம். கேள்வி: நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் உண்மை இல்லாமல் தொடங்கியபோது, இப்போது எந்த மதப்பிரிவும் உண்மையை அறியும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு மதப்பிரிவு இருந்து வருவதால் அதன் தவறான கதைகளை அது பாரம்பரியமாக மாறும் அளவுக்கு கற்பிப்பது அதை உண்மையாக்குவதில்லை. மத்தேயு 28:19-20 ஒரு கிறிஸ்தவரின் வரையறை என்று ஒரு மதப்பிரிவுக்கும் தெரியாது. அல்லது யோவான் 3:5, மார்க்கு 16:16-18, அப்போஸ்தலர் 2:4, அல்லது யோவான் 3:16 கூட ஒரு கிறிஸ்தவர் யார் என்பதை வரையறுக்கிறதா? இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி, சத்திய ஆவி பற்றி பேசுகின்றன. மனிதன் எவ்வளவு புத்திசாலி என்று நினைத்தாலும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆவிக்குரிய சத்தியத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 1 கொரிந்தியர் 2:14 ஆனால் இயற்கையான மனிதன் தேவனுடைய ஆவியின் காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏனென்றால் அவை அவனுக்கு முட்டாள்தனம், அவை ஆவிக்குரிய பிரகாரமாகவே பகுத்தறியப்பட்டவை என்பதால் அவனால் அவற்றை அறியவும் முடியாது. சபையின் முன் நிற்கும் ஒரு போதகர் அல்லது தலைவர் தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்றும் சபை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார். அவருக்கு புதிய ஏற்பாடு தெரியாது, மேலும் தேவனுடைய ராஜ்யம் எதைப் பற்றியது என்பதும் தெரியாது. பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட சீடர்களுடன் நீங்கள் ஏன் உங்களை ஒப்பிடக்கூடாது? அப்போஸ்தலர் 11:26 இயேசுவால் அவர்களுக்கு சத்தியம் கற்பிக்கப்பட்டது, அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியைப் பெற்றார்கள். யோவான் பிற்பகல் 8:22 அவர்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றபோது தேவனுடைய ஆவியையும் சத்திய ஆவியையும் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 2:4 நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேச வேண்டும். மார்க்கு பிற்பகல் 4:17 அப்போஸ்தலர் 2:4 கூறுகிறது, அவர்களெல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே மற்ற பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவின் ஆவி, கடவுளின் ஆவி, சத்திய ஆவி ஆகியவை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அந்நிய பாஷைகளில் பேசுபவர்களுக்கு சத்திய ஆவியைப் பெறுவதற்கு முன்பு இப்போது சத்தியத்தை கற்பிக்க வேண்டும். ஒரு விசுவாசி தங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று நினைத்து இந்த பிரிவில் பிறந்ததாகவும் இந்த பிரிவில் இறப்பதாகவும் கூறினார். இந்த பிரிவு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருவதால் அது அதன் தவறான கதைகளுடன் ஒரு பாரம்பரியமாக மாறிவிட்டது. நீங்கள் உடல் ரீதியாக இறந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து ஆன்மீக ரீதியில் வாழ்கிறீர்கள் என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 5:29 மேலும் நன்மை செய்தவர்கள் ஜீவ உயிர்த்தெழுதலுக்கும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை தீர்ப்பின் உயிர்த்தெழுதலுக்கும் புறப்படுங்கள். விசுவாசிகளை கிறிஸ்தவர்களாகவும் புனிதர்களாகவும் மாற்றுவதே திருச்சபையின் குறிக்கோள். திருச்சபை தலைவர்களை திருப்திப்படுத்தவோ அல்லது செல்வந்தர்களாக மாற்றவோ திருச்சபை நிறுவப்படவில்லை. விழித்திருங்கள். கடவுளின் வார்த்தையில் உள்ள உண்மையை உங்கள் இதயத்தில் கேட்டுப் பெறுங்கள்.